டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சிறந்த ஒரு நாள்ல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும். 2025ஆம் ஆண்டு புது வருடத்துல நாங்க கால் பதிச்சிருக்கோம். சிறப்பான ஒரு நாளா இருக்கணும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லாருக்குமே அன்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கணும் அப்படின்னு டான் டிவியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஆரம்பமே ரொம்ப அருமையா இருக்கட்டும் அப்படின்றதுனால ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட ஒரு பயணம்? அமைதியான அன்பான ஒரு பயணம். எப்படின்னா ஆன்மீகத்தினூடாக ஒரு பயணம் இருந்தால் எப்படி இருக்கும்? இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுடைய தேடுதல் எப்படி இருக்கு அப்படின்னா, தனக்குள் ஒரு நிறைவும் அமைதியும் கொடுக்கணும் அப்படின்பாங்க. ஆனா அந்த தேடுதல் கிடைத்ததா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக மாற்றி அமைந்திருக்கிறது. இந்த பயணத்துல இன்னைக்கு எங்க கூட நிகழ்ச்சியில இணைந்து கொள்றது யாரு அப்படின்னு இருக்கும். ஒளிமயமான புத்தாண்டு அப்படின்ற இந்த நிகழ்ச்சியினூடாக இன்று எங்களுடன் கலையகத்துல இணைந்திருக்காங்க. இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் மகாவிஷ்ணு அவர்கள் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகராக இன்னைக்கு உலகளாவிய ரீதியில் மிகுந்த அழகாக ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டான் டிவியின் சார்பாக இப்போ நாங்க வரவேற்பு கொடுக்கிறோம். வணக்கம். குருவே சரணம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பரம்பொருள் ஃபவுண்டேஷனின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து சித்தர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த புத்தாண்டு 2025 மிகவும் சிறப்பானதாகவும் வளமானதாகவும் நலமானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளையும் குருமார்களையும் பிரார்த்திக்கிறேன். நல்லதே நடக்கட்டும். எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த வருஷ புத்தாண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்க மனசுல ஒரு கற்பனை இருக்கும், அது எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் நாளை என்ற ஒன்று இல்லை, இப்போது இந்த நொடிதான் அப்படின்னு நாம் அப்படி நினைக்கிறப்போ, எப்போது ஒரு மனிதன் அறியாமையிலிருந்து விலகி இந்த நொடி நிரந்தரம், அடுத்த நொடி என்பது நிரந்தரம் இல்லை என்ற தன்மையில வாழ்றானோ அப்பதான் ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் அந்த மனிதனுக்குள்ள இருந்து வெளிப்படும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் எனக்கு புத்தாண்டு தான், ஒவ்வொரு நொடியும் புத்தாண்டு தான். பொதுவா மகாவிஷ்ணு அவர்கள் நாங்க பார்க்கும் பொழுது என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ஒரு வயது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றது எல்லாருடைய ஒரு கணிப்பு. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளைய சமுதாயத்தினர், இன்றைய இளைய சமுதாயத்தினர் இந்த பணிக்கு, அதாவது ஆன்மீக பணிக்கு தன்னை அர்ப்பணித்து இன்னைக்கு பயணிக்கிறாங்க. அந்த வகையில நீங்க வெளிவரத்துக்கு எது காரணமாக இருந்தது? நான் என்கின்ற ஒன்றே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அதை அழிப்பதற்குண்டான போராட்டம், அந்த வாழ்க்கை தான் மனிதன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை. ஸோ அந்த பயணத்துல தான் நம்ம இருக்கோம். இன்னும் முழுசா நான் என்கின்ற நிலையை அழிக்கவில்லை என்றாலும், ஏன்னா இன்னும் மனம் இன்னும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. கடமைகள் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறதுனால இறைவன் அந்த பயணத்துல பயணம் பண்ண வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இறைவன் இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த சூழ்நிலையில எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர, இது ஒருபோதும் நான் எடுத்த முடிவு கிடையாது. நம்ம எடுத்த முடிவுபடி நம்மால் செயல்பட முடியாது. அவர் எப்போது நினைக்கிறாரோ அப்போது மட்டும்தான் அந்த பாதையில் நாம் தெளிவாக பயணம் பண்ண முடியும், எந்தவித இடையூறும் இல்லாமல் பயணம் பண்ண முடியும். அப்படி எப்பேற்பட்ட இடையூறுகள் வந்தாலும் கூட இறைவன் முன்னிருந்து நமக்கு பாதுகாப்பு கவசமாக பின்னே வழி நடத்தி செல்வார். ஸோ அவன் அனுமதியின்றி இங்கே ஓர் அணுவும் அசையாது. நான் இப்படி மாறினேன் அப்படின்னா இது நான் மாறவில்லை, இது அவனுடைய கட்டளை. அதனால சினிமா துறையில் சாதாரணமாக பயணம் பண்ண எனது வாழ்க்கை இன்று முழுவதுமாக ஆன்மீகத்தை நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கிறது. இது ஆன்மீகம் என்று சொல்வதை விட தன்னை அறிதல், நம்மை மீறிய சக்தியை பற்றி உணர்தல், மெய்ஞானம், மெய்யியல் என்று தெளிவாக சொல்லலாம். பொதுவா மகாவிஷ்ணு அவர்கள் இன்னொரு விஷயம் நாங்க பாக்குறோம். எங்களுடைய வீட்டுல பெற்றோர்கள் தான் முதன்மையாக எங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு முன் எதிர்க்க அவர்களுடைய வழி தோன்றலாக நாங்க அடுத்தடுத்து பின்பற்றிட்டு போறது வளமையான விடயம். மகாவிஷ்ணுடைய பெற்றோர்கள் தன்னுடைய மகன் இன்னைக்கு ஆன்மீக துறையில ஒரு பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படின்னா அவங்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது? இல்ல, யாருமே எடுத்தோடனே ஆன்மீகம் அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா ஆன்மீகம்னாவே இன்னைக்கு எல்லாரும் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஏதோ ரோட்ல பிச்சைக்காரத்தனமா போறது, ட்ரெஸ் இல்லாம, இல்லாட்டினா எங்கேயாவது உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறது, இல்லாட்டினா காவி உடுத்திக்கிறது, இல்லாட்டினா வெறும் கோமணத்தை மட்டும் கட்டி கொண்டு போவது அப்படின்ற தவறான புரிதல் இருக்கு. ஆன்மீகம் என்றால் அதல்ல. ஆன்மீகம் என்றால் தெளிவுன்னு அர்த்தம். ஆன்மீகம் என்றால் புரிதல்னு அர்த்தம். ஆன்மீகம் என்றால் மிகவும் ஆழமானதுன்னு அர்த்தம். சோ அப்படிப்பட்ட ஆன்மீக அனுபவங்கள் ஒரு மனிதனுக்குள்ள யோக பயிற்சியின் மூலமாகவோ, இல்லாட்டினா வேறு சில விஷயங்களின் மூலமாகவோ, பக்தியின் மூலமாகவோ, இல்ல மந்திரம் சொல்வதன் மூலமாகவோ, இல்லாட்டினா பாத்தீங்கன்னா சரணாகதியின் மூலமாகவோ ஒரு மனிதனுக்கு இறையருளால் வாய்க்க பெறும் போது அவனுடைய சிந்தனை என்பது மிகவும் தெளிவாகி விடுகிறது, கூர்மை பெற்று விடுகிறது. எப்போ சிந்தனையும்
அந்த மனமும் மிகவும் கூர்மையாக செயல்பட ஆரம்பிக்கிறதோ, அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சராசரி மனிதன் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை விட பல லட்சம் பல கோடி மடங்கு ஒவ்வொரு செயலையும் ஆழமாக அனுபவிக்க முடியும். அதுதான் ஆன்மீகம். இப்போ ஒருத்தங்க வந்து சரியா முடி வெட்டிக்கல, சரியா ட்ரெஸ் பண்ணல, சித்தம் தெளிந்த ஒரு சித்தர் ரோட்ல போறாருன்னா நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அவரை பார்க்கும்போது ஏதோ பிச்சைக்காரர் போல, ஏதோ பாவம் வாழ்க்கையை வாழ தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, நம்ம தான் நல்லா வாழ்க்கையை வாழ்றோம் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அது அப்படி அல்ல. நம்மை விட ஆகச்சிறந்த ஏகாந்தத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு புரியாது. அது கண்டிப்பா அவரு நீங்க எல்லாம் பார்க்காததுக்கு மேல ஒரு விஷயத்தை அவர் வந்து உள்ளுக்குள்ள பார்த்துட்டு இருக்கிறாரு, உணர்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படி உணர்றதுனால அவர் அந்த ஏகாந்தத்தில் இருக்கிறார், அந்த ஆனந்தத்தில் இருக்கிறார். அவருக்கு முடி வெட்டணும்னு அவசியம் இல்லை, சட்டை போடணும்னு அவசியம் இல்லை. இந்த உலகம் வந்து என்ன நல்லது சொல்லுதா கெட்டது சொல்லுதா அதை பத்திலாம் கேட்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஆனந்தம் அந்த இன்பத்துக்காக தான் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். இன்பம் வேணும் தானே ஒரு வேலையை செய்யறோம். இன்பம் இல்லைன்னா எந்த வேலையை நீங்க செய்வீங்க? ஆனா அந்த சித்தம் தெளிந்த சித்தன் என்பவன், அந்த ஆன்மீக பாதையில் புரிதல் பெற்ற ஒருவர், தன்னை அறிந்த நபர் என்ற ஒருவர் ஆகச்சிறந்த ஆளுமையாக தனக்குள் மாறி விடுகிறார். உலகத்தை ஆள்றவர் கிடையாது, தனக்குள் இருக்கக்கூடிய உலகத்தை ஆண்டு விடுகிறார். உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஏகாந்தம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. நினைத்தா அந்த பிளிஸுக்கு போயிடுவாரு, ஆனந்தத்துல இருப்பாரு. கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியாதோ கஷ்டப்படுறாரு போல, அது அப்படி அல்ல, அது ஆனந்தத்தில் வரக்கூடிய கண்ணீர். ஸோ அந்த மாதிரி பொதுவாகவே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறியாமை தான் தாய் தந்தைக்கும் ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ தந்தை வந்து ஒரு விபத்துல வந்து இறந்துட்டாரு, இப்ப அம்மா மட்டும்தான். சோ அம்மா வந்து ஆரம்பத்துல யோசிச்சாங்க, ஆன்மீகத்துல இப்படி ஒரு பயணம் பண்றானே, எப்படி என்ன ஏது எதிர்காலம் எப்படி இருக்கும்னு. அப்புறம் என்ன போக போக நம்ம அதுல ஸ்ட்ராங்கா நின்றுட்டோம்னா அப்புறம் யார் தடுக்க முடியும்? அதுல இப்ப அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மைக்கு வந்து விட்டார்கள். அடித்து சொல்ல வேண்டும் என்றால், தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், என் தாயை விட, என் குடும்பத்தை விட, என் தம்பியை விட, என் தங்கையை விட, என்னை சார்ந்தவர்களை விட நான் ஆழமான மன நிம்மதியில், ஆழமான பேரானந்தத்தில் எனது வாழ்க்கையை நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க தான் என்ன ஃபாலோ பண்ண, நான் ஏன் உங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றீங்க. அப்படித்தான் ஆன்மீகம் என்பது. அப்படித்தான். கண்டிப்பா. அதாவது உள்ளார்ந்த ரீதியிலே ஒரு ஆனந்தம், நீங்க இன்பம் சொன்னீங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா எங்களுடைய உள்ளார்ந்த ரீதியில வந்து ஒரு நிம்மதியான ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு எல்லாருமே வந்து தேட எதையோ தேடி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தேடுதல்ல அவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் எந்த ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரிதான் நம்ம இப்ப பெற்றோர்கள் ஓடிட்டு இருக்காங்க ஒரு தேடுதல், அதை பார்த்து அடுத்த குழந்தைகள் ஓடிட்டு இருக்காங்க. இப்ப இன்றைய சமுதாயத்தை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகை தேடுதல் அவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அது நிறைவு பெறதே கிடையாது. இன்றைய சமுதாயம் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிட்டு? பொருள் தான். பொருளை நோக்கி. இந்த உலகத்துல ரெண்டு தான், ஒண்ணு பொருள், இன்னொன்னு அருள். அருள் இல்லாமல் பொருள் சேராது. தந்திரம் செய்தாலும் பொருள் சேரும், கர்மாவோட சேர்த்து சேரும். சோ பொருளை சேர்ப்பதற்கு மட்டுமே கவனம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பொருளை சேர்க்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, அருள் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். எப்ப வந்து பொருளை கடந்து அருளும் முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்பதான் சேர்த்த பொருளை அனுபவிக்க முடியலன்னு அனுபவிக்க முடியாது. ஓ பெட் இருக்கு, படுக்க முடியாத அளவுக்கு நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கார் இருக்கு, ஓட்ட முடியாத அளவுக்கு காலில் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து ஒரு ஒரு காஸ்ட்லியான ஒரு வீடு ஒண்ணு கட்டியிருக்கீங்க, ஸ்பைனல் கார்டுல பிரச்சனை வந்ததுன்னா எப்படி அந்த வீட்டை உங்களால அனுபவிக்க முடியும்? அழகான மனைவியோ அழகான கணவனவோ கல்யாணம் பண்றீங்க, சரி ஓகே, உங்களுக்கு வந்து இறைவன் வந்து அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கலன்னா மன வருத்தம் வருது. அப்ப இது என்ன, இது எல்லாமே எதை சார்ந்து இருக்கிறது என்று கேட்டா இறைவனின் அருளை சார்ந்துதான் இருக்கிறது. எல்லாம் இருக்கும், ஆனால் அனுபவிக்க விட மாட்டார் இறைவன். அப்ப என்ன, இந்த வினை பயன், இந்த பாவ புண்ணிய கணக்குகள், இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அறம் சார்ந்த வழியில எப்போ ஒரு மனிதன் பொருளீட்ட ஆரம்பிக்கின்றானோ அப்போதுதான் இந்த அறம் சார்ந்த வழியில சேர்ந்த அந்த பொருளை நம்மால் அனுபவிக்க முடியும். இல்லாட்டினா அது எத்தனை பொருள் இருந்தாலும் அதை அனுபவிக்கவே முடியாது. அதுக்கு நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து உலகம் எங்கும் நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ அறம் சார்ந்த வகையில் நீ ஈட்டக்கூடிய பொருள், அந்த அறம் சார்ந்த வழியில் நீ ஈட்டக்கூடிய பொருளினால் உனக்கு கிடைக்கக்கூடிய இன்பம், அதற்கப்புறம் வீடு பேர். இதுதான் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், அதுக்கப்புறம் முக்தி. அதான் அறத்துப்பால்னா அறம் சார்ந்த வாழ்க்கை, பொருட்பால்னா அறம் சார்ந்த வாழ்க்கையில் நீ சேர்த்து கொள்ளக்கூடிய பொருள், அப்புறம் அந்த பொருளை வைத்து நீ அனுபவிக்கக்கூடிய உனது இன்பம். காமம், முதல்ல காமத்து பால் இருந்தது, அப்புறம் இன்பத்து பால் மாத்திட்டாங்க. காமம் என்றால் என்ன, ஆசைன்னு அர்த்தம். காமம்னா நாட் ஒன்லி லஸ்ட், காமம் என்றால் மிக சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆசைன்னு அர்த்தம். அப்ப அதுல நீ அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பம், இதை நீ முழுமை பெற்றுட்ட அப்படின்னா வீடு பேரு. வீடு பேருனா இந்த முக்தி, இறைவனை அடையக்கூடிய அந்த தன்மை என்று கூறுகிறார்கள். சோ நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொருள் அவசியம்தான். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கிற திருவள்ளுவர் வந்து சொல்றாரு. பொருள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை, இந்த உலகமே பொருள் சார்ந்து இயங்கக்கூடியது. அப்ப பாருங்க, கேமரா இல்லைன்னா எப்படி நம்மள எடுக்க முடியும்? கரண்ட் பில் யாருக்கு காசு கட்டுறது?
சோ இந்த ட்ரெஸ் வாங்கணும்னா இன்னைக்கு ஒரு 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 குறிப்பிட்ட அளவாவது பணம் வந்து தேவைப்படுகிறது. இந்த வாட்ச் வாங்கணும்னா பணம் தேவைப்படுது. நான் அனைத்தையும் உணர்ந்து விட்டேன்னு சும்மா உட்கார்றதுக்கு இங்க தயார் நிலையில யாருமே இல்ல. கண்டிப்பா. அப்ப இன்னும் இயங்கக்கூடிய அந்த தன்மையில இறைவன் வந்து ஒரு சில கடமைகளை வந்து செஞ்சோற்று கடன் ஒரு சில விஷயத்த வச்சிருக்கிறாரு, கடமைகளை வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த கடமைகளை முடிக்கிற வரைக்கும் நம்ம இங்க வாழ்ந்தாக வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் எல்லாருக்கும் இருக்குல்ல. சோ பொருள் சேர்ப்பது தவறு என்று எப்போதும் நான் சொல்ல மாட்டேன். பொருள் சேர்த்துதான் ஆக வேண்டும். ஆனால் பொருள் சேர்ப்பது மட்டும்தான் வாழ்க்கை என்ற தன்மையில் வாழ்ந்து விடக்கூடாது. அருளையும் நாம் சேர்க்க வேண்டும். அருள் மற்றும் அறம்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அறம்னா என்ன? பல பேருக்கு அதுலயே ஒரு குழப்பம் இருக்கு. சிம்பிளா சொல்லி புரிய வச்சிடறேன். பிற உயிர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக எந்த ஒரு உயிரையும் காயப்படுத்தாமல் வேதனைப்படுத்தாமல் பிற உயிர்களின் நன்மைக்காக நீங்கள் செய்யும் செயலுக்கு பேர் அறம். அது எதுவாக இருந்தாலும் சரி. ஆனா அதனால எந்த ஒரு உயிரும் காயப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது. அந்த உயிர் ஆனந்தத்துடன் அந்த விஷயத்தை வந்து அனுபவிக்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்கு பேர் அறம். தர்மம் என்றாலும் அதுதான். அப்ப தர்மத்தின் பாதையிலையும் அறத்தின் பாதையிலையும் நாம் ஒரு விஷயத்தை செய்யும் போது அது மிகவும் ஆனந்தமான ஒரு எதிர்காலமாக இருக்கும். அதனால் சேரக்கூடிய எந்த ஒரு விஷயத்திற்கும் கர்மா என்பது சேராது. இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று திருவள்ளுவர் ஒன்றும் கூறியிருக்கிறார். இதுலவே நீங்க சொன்ன இந்த பதிலேயே நிறைய பேருக்கு நிறைய விளக்கங்கள் அப்படியே மனசுல ஓடிட்டு இருக்கும். இன்னொரு கேள்வி எல்லாருடைய மனசுல இருக்கும். இப்போ வாழ்க்கையை முற்றும் துறந்து வந்தாதான் இந்த துறவி, அப்படி இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த முக்தி பேரு எல்லாம் கிடைக்குமா? இந்த வாழ்க்கையோட ஒன்றிணைந்து இப்ப குடும்பம், இறைவன் எல்லா மனிதரோடும் வாழணும் அப்படின்னா இந்த குடும்பம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதனுடன் வாழ்ந்து நல்லது செஞ்சா எங்களுக்கு முக்தின்னு ஒரு நிலை கிடைக்காதா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனதிலும் இருக்கும். இதற்கு உங்கள் பதில் என்ன? முதலில் துறவரம் சென்றால்தான் முக்தி கிடைக்கும், இறைவனை அடைய முடியும் என்பதே ஒரு தவறான புரிதல். முக்தின்றது எண்டு. அதுக்கு முதல்ல நீங்க வாழணும். எப்படி வாழணும்? கவனத்துடன் வாழணும், விழிப்புணர்வாக வாழ வேண்டும். இப்ப துறவின்றவங்க என்ன பண்றாங்க? அவங்களும் வாழ்க்கையை வாழ்றாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க எக்ஸாக்டா இல்லறம் என்றால் எதை கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது இருக்கக்கூடிய ஒரு தேவை, ஒரு பெண் மற்றும் ஒரு ஆணின் மீது இருக்கக்கூடிய அந்த தேவையை பற்றி தான் நீங்க எக்ஸாக்டா பேச வரீங்க. இப்ப நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே அதை வாழ முடியாது. தாராளமாக வாழலாம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தவர். திருவள்ளுவர் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தவர். சிவானந்த பரமஹம்சர் பாத்தீங்கன்னா திருமணம் நடந்திருந்தது. சோ அது வேணுமா வேணாமான்ற முடிவு நீங்க எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதானே தவிர இல்லறம் சேராத துறவரம் என்பது நிறைவு பெறாது என்றும் ஒரு சில சித்தர் பெருமக்கள் கூறுகிறார். இல்லறம் சேர்ந்தே ஆகணும் அப்படி கிடையாது. உங்கள் மனநிலை தான், எதுவாக இருந்தாலும் உங்கள் மனநிலை தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவி அம்மையாரை திருமணம் செய்திருக்கிறார். சோ திருமணம் செய்து நல்ல நிலை அடைந்த ஏகப்பட்ட மகான்கள் இருந்திருக்கிறாங்க. பரஞ்சோதி மகான் திருமணம் செய்து குழந்தைகள் பெற்று ஞானியாக திகழ்ந்தவர் தான். அவர் தான் வேதாத்ரி மகரிஷிக்கு தீட்சை கொடுத்தவர். இந்த மாதிரி நிறைய நம்மளால பார்க்க முடிகிறது. மச்சமுனிநாதன் சொல்லிட்டு கோரக்கருக்கு தீட்சை கொடுத்தவர், உபதேசம் பெற்றவர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு அரசியை திருமணம் செய்து மணந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஆல்ரெடி ஞானியா இருந்து மறுபடியும் இல்லறதுக்குள்ள போய் மறுபடியும் வெளியே அப்புறம் உச்சகட்ட நிலை அடைந்து ஏகப்பட்ட மகான்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இல்லறம் என்பது ஒருபோதும் தவறு அல்ல. ஆனா அது எங்க தப்பா மாறும் அப்படின்னா, இவதான் என்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்த போறா, இவருதான் என்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்த போறாரு, இந்த குழந்தைங்க தான் எனக்கு கடைசி வரைக்கும் சாப்பாடு போட போதுன்ற எதிர்பார்ப்பு வந்துச்சுன்னா தப்பாயிடும். எப்போது எதிர்பார்ப்பு குழந்தைகள் மீதும் குடும்பத்தின் மீதும் உங்களுக்கு விடுகிறதோ அப்போதே நீங்க செல்ஃப்லெஸ்னஸ்ல இருந்து செல்ஃபிஷ்னஸ்க்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். பொது நலத்திலிருந்து சுயநலத்துக்கு வந்துட்டீங்க. ஏன் நீங்க குழந்தை பெற்றுக்கிறீங்க? உங்களுக்கு சோறு போடுறதுக்கா? ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? நாளை பின்ன முடியலன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கா, சப்போர்ட் பண்றதுக்கா? இது அப்படி அல்ல. நீ ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணலனாலும் உனக்கு வேணுங்கிறத நான் நல்லதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதான அன்பாக இருக்க முடியும். கண்டிப்பா. ஒரு பூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிச்சு தலையில வச்சுக்கிறீங்க, அதே பூ நல்லா இருக்குன்னு நினைச்சா தண்ணியில ஊத்துறீங்க நீங்க. இப்ப இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப அதை நான் பிச்சு தலையில வச்சுக்க போறேன்னா இல்ல அது நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நான் தண்ணி ஊத்த போறேன்னா, இதான் லைக்குக்கும் லவ்வுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப நீங்க பண்றது பூரா லைக் அப்படின்னா என்ன? சுயநலம் சார்ந்தது. குடும்பம் தவறல்ல, ஆனால் அந்த குடும்பத்துல எப்படி நீங்க இருக்கணும் அப்படின்னா, எதுவுமே நிரந்தரம் இல்லை, எனது கடமையை நான் மிக தெளிவாக மிக சிறப்பா நான் செய்வேன், எதிர்பார்ப்பு இல்லாம செய்வேன். நீங்க என்ன தப்பா என்னை நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு அதாவது ஒரு மரம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி ஆக்சிஜனை கொடுக்கிறதோ, ஒரு மரம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி ஒரு மாமரம் ஒரு மாம்பழத்தை கொடுக்கின்றதோ, இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி தனது வேலைகளை எப்படி செய்து கொண்டே இருக்கிறதோ, ஒரு சூரிய பகவான் காலையில ஒரு 6 மணிக்கு உதயமாகிறாரு அப்படின்னா உங்களை கேட்டா உதயமாகிறாரு,
இன்னைக்கு வந்து சகோதரி கவிதா அவர்கள் தூங்கி எந்திரிச்சிருப்பாங்களா? சரி, ஓகே, தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம காலையில வந்து உதயமாகலாம், இல்லாட்டினா நம்ம வந்து உதயமாகாம இருக்கலாம். சூரிய பகவான் அப்படி இருக்கிறாரு? அப்படி இல்ல. இரவு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அங்கேயேதான் இருக்கு. நான் பகல்ல அந்த வெளிச்சத்துல நமக்கு தெரியறது இல்ல. ஆனா சந்திர பகவான் அவர் வேலையை பார்த்து கொண்டே தானே இருக்கிறார். சூரியன் மறைவதும் இல்லை, சூரியன் உதிப்பதும் இல்லை. சூரியன் இருக்கிறது, பூமி சுற்றி கொண்டு வருகிறது. அதாவது வேலையை அதை எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சுட்டு இருக்கு. மனிதன் ஒருவன் மட்டும்தான் சுயநலத்தோடு எல்லாவற்றையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். சோ அந்த வகையில் பார்க்கும்போது குடும்பம் முக்கியம். குடும்பத்தை பாருங்க, பொண்டாட்டியை பாருங்க, குழந்தைங்களை பாருங்க, புருஷனை பாருங்க, எல்லாம் பாருங்க. ஆனா தயவு செஞ்சு சுயநலத்தோட பாக்காதீங்க. இவர் எனக்கானவர் மட்டும்தான் அப்படின்னாவே அது பெரிய பிரச்சனை. இவர் இந்த உலகத்திற்கானவர், அப்படி பரந்த மனப்பான்மை வரணும். என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சம்பாரிச்சு வந்து கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. என் புருஷன் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய யாருக்காவது ஒரு ஹெல்ப்னா கூட சந்தோஷமா பொருள் தேவைக்கு கொடுக்கட்டும்னு நினைங்க. என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சம்பாதிக்கணும், எனக்கே 3 பிள்ளைங்க இருக்கு, இதுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு நினைக்க கூடாது. உங்க புருஷன் சந்தோஷமா யாருக்காவது போய் ஒரு உதவி பண்றாருன்னா செய்ய விடுங்க. அந்த தர்மம் உங்கள் குழந்தைகளையும் உங்களையும் காப்பாற்றி நிற்கும். அது கூட எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணணும்ன்ற ஒரு கட்டத்துக்கு மேல. உங்க மனைவி யாருக்காவது ஒரு உதவி பண்றாங்க, உங்க மனைவி கணவனுக்கு தெரியாம யாருக்காவது ஒரு சப்போர்ட் பண்றாங்கன்னா உங்க மேல இருக்கக்கூடிய பயத்துல அதை பண்றாங்க, அதை சந்தோஷமா பண்ணுவீங்க. அப்பதான் உங்க கணவனுக்கும் உங்க மனைவிக்கும் உங்க மேல ஒரு அன்பு வரும், ஒரு காதல் வரும். நம்ம செய்யக்கூடிய அந்த தர்மத்தை அவர் நேசிக்கிறாருன்னு வந்து அது அப்பதானே அந்த வாழ்க்கையில ஒரு ஈடுபாடு இருக்கும். நீங்களே தப்பா வாழ்றீங்க, நீங்களே இன்னொருத்தனுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்க, குழந்தைக்கு கொடுக்கூடாதுன்றீங்க, பொண்டாட்டி கொடுக்கூடாதுன்றீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கூடாதுன்றீங்க, எல்லாத்தையும் தூக்கி கொடுங்கன்ற அளவுக்கு இன்னைக்கு யாரும் முட்டாள் கிடையாது. 10,000 ரூபாய் இருக்குன்னா 1000 ரூபாய் கொடுங்க, என்ன பிரச்சனை? இல்லங்க எனக்கே 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, நான் என்ன பண்றேன்? இந்த 1000 ரூபாய் நீங்க கொடுக்கறது உங்களுக்கு மறுபடியும் 1 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாவது கிரியேட் பண்ணணும். இதுதான் அருள் கணக்கு. சோ இதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும். எப்போது தான தர்ம சிந்தனைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிகமாகி விடுகிறதோ அப்பதான் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிடிப்பு, அட்டாச்மெண்ட்ன்றது விலகும். இப்ப குடும்பம் பிரச்சனை இல்ல, குடும்பத்துல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் மட்டும்தான் பிரச்சனை. இதை புரிஞ்சுக்கங்கன்னு நான் சொல்றேன். இது எனக்கானது மட்டும்தான், இந்த பொருள் எனக்கானது மட்டும்தான், தாலி கட்டிட்டன்றதுனால இனி என் பேச்ச மட்டும்தான் கேட்கணும். இந்த தன்மையில் போகும்போது என்ன ஆகும்னா, கணவனுக்கு தெரியாத சில விஷயங்களை, மனைவிக்கு தெரியாத சில விஷயங்களை நிறைய இந்த உலகம் வந்து கற்றுக் கொடுக்கும். நீ தெளிவாக சிந்தித்து ஆழமாக பார்த்தாய் என்றால் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் உனக்கு குருவாகத்தான் காட்சி அளிக்கும். ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறதுல இருந்து கத்துக்கலாம், ஒரு தும்பி பறக்கிறதுல இருந்து கத்துக்கலாம், ஒரு முதலை கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கலாம், ஒரு மீன் குஞ்சு கிட்ட இருந்து ஒண்ணு கத்துக்கலாம். அப்ப உற்று நோக்கினால் உலகமெங்கும் ஆசான்கள். அந்த புரிதல் இல்லாம புருஷன் பேச்ச மட்டும்தான் கேட்கணும், பொண்டாட்டி பேச்ச மட்டும்தான் கேட்கணும், என் குழந்தைங்க பேச்ச மட்டும்தான் கேட்கணும்ன்றப்ப செல்ஃபிஷ்னஸ் வந்துருது. இப்போ உங்களால முக்திக்கு வீடு பேருக்கு போகவே முடியாது. இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த அட்டாச்மெண்ட் தான், பற்று. இது எனக்கானது மட்டும்தான்ற பற்று. அப்ப நான் என்ன சொல்றேன், அந்த சுதந்திரத்தை எப்போது உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறீர்களோ அந்த உயிர் ஆனந்தமாக இருக்கும். நீங்க சப்போர்ட் பண்றதுக்காக தான் கல்யாணம் பண்றீங்க. அந்த உயிர் வேற கர்மால வேற ஒரு பிறப்புல வந்திருக்கு. ஜஸ்ட் தாலி கட்டிட்டீங்கன்றதுக்காக நீ என் ப்ராப்பர்ட்டி, என் அடிமைன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? தவறு அவர்கள் செய்யும் போது அதை திருத்த வேண்டும், அதை சரிப்படுத்த வேண்டும், அதை நெறிப்படுத்த வேண்டும், அதுக்கு அட்வைஸ் பண்ணணும், அதுக்கு உபதேசம் பண்ணணும், தப்பு இல்லை. ஆனா அவங்க திருப்பி ஏதாவது சொன்னாலும் நீங்க கேட்கணும். இது ஒன் வே ட்ராக். அப்படிலாம் யாருமே இல்லை. நானே நிறைய தவறுகள் சில நேரங்கள்ல பண்ணுவேன். அப்ப என்னை சார்ந்தவர்கள், என்னோட வயதிற்கு குறைவானவர்கள், இல்ல என்னோட உபதேசம் கேட்கக்கூடிய ஒரு சில பேர்கள் வந்து எனக்கு சில உபதேசங்கள் அவர்களுடைய அனுபவத்தில் பண்ணும்போது நான் ரொம்ப வெளிப்படையா, ரொம்ப ஆத்மார்த்தமா, ஆழமா கேட்டுப்பேன். ஏன்னா எல்லாருமே இங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க கிடையாது. இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னா, இறைவனின் படைப்பில் ஒவ்வொன்றும் மிகச் சரியானது, அதன் வேலையை அதாவது பார்த்துட்டு இருக்கு. நம்ம அந்த உயிருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம், புடிச்சு வைக்கிறதுக்கு வரலன்ற புரிதல் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆழமான ஞானம் என்பது விளங்கிவிடும். இல்லறத்தில் இருந்து கொண்டும் இந்த தன்மையில் பற்றுக பற்றற்றான் பற்றுனை அப்பற்றை பற்றுக பற்றுவிட இருக்குன்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பற்றில்லாமல் குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது வலிவேதனை இல்லாமல் முக்தியையும் இறைநிலையும் நீங்கள் அடைவீர்கள். கண்டிப்பா. தனித்திரு விழித்திரு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய எண்ணங்கள்ல இருந்து தனித்திருங்க, ஆனா மனிதர்களோடு ஒன்றிணைந்து செயல்படுங்க அப்படின்ற ஒரு அழகான விஷயத்தை வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா ஒரு சின்ன குட்டி பிரேக் எடுத்துட்டு வரணும். மீண்டும் சந்திக்கலாம். இது ஒளிமயமான புதுவர்.
கிராண்ட் டிவியில் ஒளிமயமான புது வருடம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மகாவிஷ்ணு அவர்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் வாழ வேண்டும் என்று அந்த பக்குவத்தை தனக்குள் எப்பொழுது உணர்கின்றானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை என்பது ஒளிமயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விடயத்தை நாங்க நிறைய வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கோம். நிறைய அறிஞர்கள், பெரியவர்கள், மூத்தவர்கள் சொன்னதையும் நாங்க கேட்டிருக்கோம். இப்ப மகாவிஷ்ணு அவர்கள் இலங்கைக்கு இது உங்களுடைய 2வது முறை பயணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய டைம் வந்திருக்கேன். 4வது 5வது முறை அந்த மெயினா இந்த கிளாஸ் ரீதியா அப்ப வரேன். அதுக்கு முன்னாடி ஆன்மீகத்துக்கு முன்னாடியே பல முறை இலங்கைக்கு வந்துட்டு போயிருக்கீங்க. அதுவும் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிருந்தீங்க. அது ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். ஏன்னா அங்குள்ள மக்களை சந்தித்து உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் அவர்களையும் இணைத்து நீங்க பயணித்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் நாங்க பேசலாம். அதாவது நம்ம யாழ்ப்பாணம் மக்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், மக்களை பத்தி அப்புறம் சொல்றேன். முதல்ல யாழ்ப்பாணம் மண்ணை பற்றி சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையாவே நான் உணர்ந்த சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இலங்கையில ஆல்மோஸ்ட் எல்லா பகுதியிலும் ஓரளவுக்கு போயிருக்கேன். வவுனியா, மன்னார், திருகோணமலை, யாழ்ப்பாணம், கொலம்போ, நிறைய பகுதிகள், இந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் போயிருக்கேன். இதுல நான் இந்த தெய்வீக ஆற்றலை நான் அதிகமாக உணர்ந்த மண் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா யாழ்ப்பாணம் மண் தான். மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஷேர் பண்றேன். அங்க ஒரு எதர்ச்சியா நம்ம நிர்வாகிகள் இங்க வாங்க, இங்க ஒரு ஜீவ சமாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவ சமாதி கூட்டு போனாங்க. யோக சுவாமிகள் ஜீவ சமாதின்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணத்துல இருக்கு. பொதுவாகவே எந்த ஜீவ சமாதி போனாலுமே எனக்கு அங்க இருக்கக்கூடிய ஆற்றல் நிலை நல்லா உணர முடியும், ஒரு ஆனந்த நிலையில இருக்கும். ஆனா இந்த உலகத்துல எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கு. இந்த யோக சுவாமிகள் அவர்களுடைய ஜீவ சமாதி நான் உள்ள போனோடனே ஒரு அம்மா வந்தாங்க. அவங்களுடைய கண்ணை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நிலையில இருக்காங்கன்றது புரிஞ்சிருச்சு. அவங்க அந்த யோக சுவாமிகள் இருந்தப்போ அவங்க கூடயே இருந்தா அவங்களுக்கு பணிவிடை செஞ்ச அந்த அம்மா. நான் அந்த அம்மாவை பார்த்து கேட்கிறேன், ரொம்ப நன்றி எங்க சமாதிக்கு நீங்க வந்ததுக்கு அப்படின்றாங்க. நான் சொன்னேன், எங்க நாங்க தாங்க நன்றி சொல்லணும், இப்ப ஏற்பட்ட ஒரு சமாதி ஏற்பாடு பண்ணி அதை நீங்க நிர்வாகம் பண்ணி இவ்வளவு தூரம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு. இல்ல நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நன்றி சொல்லிட்டு உள்ள போறேன். உள்ள போன உடனே அந்த ஆற்றல் அது வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. யோக சுவாமிகள் ஐயா என்னை ஆட்கொண்ட தருணம் அது அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த எனர்ஜி இருக்கு அப்படின்னா அவர்கள் நினைத்தால் நம்மை ஆட்கொள்வார்கள். அந்த எனர்ஜி நம்மளால ஃபீல் பண்ண முடியும். எல்லாரும் உள்ள போனோன்னே ஃபீல் பண்ண முடியாது. சோ அவர்கள் அனுமதி கொடுத்தால்தான் அவங்களோட எனர்ஜி நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்றதை தாண்டி என்னை கிட்டத்தட்ட என்னை சமாதி நிலைக்கு கொண்டு போய் விட்டார் அவர். அந்த நேரத்துல என்னால உள்ள உட்கார முடியாம, மூச்சு விட முடியாம, கொஞ்சம் விட்டுருந்தா சமாதியே ஆயிருப்பா அந்த இடத்துல. நல்ல நிலைதான் அது. பட் இருந்தாலும் கடமைகள் பாக்கி இருக்குது. கடமைகள் முடிக்கிற வரைக்கும் நம்ம எங்க உருண்டு பேரண்டு கத்தி உட்கார முடியாம, திரும்ப முடியாம, அங்க இருந்த 4-5 பேர் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து. ஒரு கட்டத்துல சட்டையை கழட்டி போட்டு வெளியே ஓடிட்டேன் நான். இது பயமா அப்படி இல்லன்னா முடியலங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல உங்களுக்கு. அதாவது நம்ம ஆழமா உணரக்கூடிய ஆற்றலை எங்க இருந்து வேணாலும் உணரலாம். இவர் ரொம்ப பண்ணிட்டாரு அன்னைக்கு யோக சுவாமிகள். அநியாயத்துக்கு எனர்ஜி கொடுத்துட்டாப்ல. அந்த எனர்ஜி ஏங்க கரண்ட் ஓரளவுக்கு இருந்தா தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஓவர் கரண்ட் கொடுத்தீங்கன்னா எங்க அப்புறம் பிளாஸ்ட் தான். ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சு விட முடியல, எந்திரிக்க முடியல, ஷர்ட்டை கழட்டிட்ட மூச்சு விட முடியல, இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்ப ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்துருப்பாங்கல்ல, எவனா திருடன் ஓடுறானா, பின்னாடியே ஒருத்தன் துரத்திட்டு ஓடுறானே. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த பக்கம் தள்ளி போய் ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில போய் உட்கார்ந்துட்டேன். அந்த நிலையில இருந்து அப்படியே பேச தோணல, அப்படியே ஒரு ஆழமான அமைதி, மூச்சு வரல, டோட்டலா உள்மூச்சு தான் ஓடுது, ஒன்னும் பண்ண முடியல. ஒரு பைத்தியக்காரன் உட்கார்ந்துருந்தா எப்படி உட்கார்ந்து இப்படியே தான் உட்காந்துருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கழிச்சு நான் நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எனக்கு நைட் ஆயிடுச்சு. காலையில ஆரம்பிச்சு நைட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகுறதுக்குள்ள நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்பேற்பட்ட மகான்கள்லாம் யாழ்ப்பாணத்துல இருக்காங்க. சாதாரண மகான் கிடையாது. அவரை என்னை ஆட்கொண்ட தருணம். நானே சொல்றேனே, எத்தனையோ சமாதி போயிருக்கேன். தமிழ்நாட்டுல நிறைய பவர்ஃபுல் சமாதி போயிருக்கேன். இந்தியாவில பல இடங்களுக்கு போயிருக்கேன். இமயமலையில பல இடங்களுக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி என்ன புரட்டி போட்ட மாதிரி எங்கேயுமே நான் சான்ஸே கிடையாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த சமாதி யோக சுவாமிகளுடைய ஜீவ சமாதி. சோ அது மட்டும் இல்லாம நல்லூர் கந்த சுவாமியோட கோவில், அது எல்லாருக்கும் உங்களுக்கு கோவிலாகத்தான் தெரியும். ஆனா நான் எழுதி தர அங்க வேற ஏதோ ஒரு சித்தருடைய சமாதி இருக்கு. அதை என்னால் உணர முடிகிறது. நல்லூர் கந்த சுவாமியாருடைய அந்த கோவிலுக்கு உள்ள போகும்போது உட்கார்ந்து தவம் பண்றேன். அந்த கம்யூனிகேஷன் நம்மளால பண்ண முடியாது, வார்த்தைகளால பண்ண முடியலன்னா கூட என் எனர்ஜி அந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறத என்னால முழுமையாக உணர முடியுது. சோ யாழ்ப்பாணம் என்பது சாதாரண இடமே கிடையாது. பல மகான்கள் கண்ணுக்கு தெரிந்து சமாதி ஆயிருக்கிறார்கள். கண்ணிற்கு தெரியாமல் ஏகப்பட்ட மகான்கள் சமாதியாக நிச்சயமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். இதெல்லாம் கடந்த நிலையில சொல்லணும் அப்படின்னா
மத நல்லிணக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக யாழ்ப்பாணத்தை வந்து நான் வந்து கருதுகிறேன். ஒரு இஸ்லாமியராக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்துவராக இருக்கட்டும், ஒரு ஹிந்துவாக இருக்கட்டும், எல்லாருமே மனிதர்கள் தான் அட் த எண்ட். இங்க இறைவன் என்பது ஒரு பரம்பொருள் எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதுன்னு அர்த்தம், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல்னு அர்த்தம். கிறிஸ்டியானிட்டியில அது எல் ஷடாயின்றாங்க, சர்வ வல்லமை படைத்தவர்ன்றாங்க. இஸ்லாத்துல வந்து அல்லான்றாங்க, எங்கும் நிறைந்திருப்பவர்ன்றாங்க. ஹிந்துயிசம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சிவம்னு வந்து சொல்லுது. பேரு தான் வேற வேறங்க, மேட்ரு ஒண்ணுதான். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பெரும் பொருள், பரம்பொருள் என்று அர்த்தம். சோ எப்பேற்பட்ட ஒரு 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 நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட, ஒரு இதுக்கு முன்னாடி கொலம்போல நம்ம வந்து பரம்பொருள் யோகம் வகுப்பு எடுத்திருக்கோம், யாழ்ப்பாணத்துல ஒரு நாள் வகுப்பு வந்து எடுத்திருக்கோம். சோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த உண்மையை உணர வேண்டும் என்று வருகை தரக்கூடிய பல நபர்களை வந்து நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. ரெண்டாவது, என்னதான் வந்து மதங்களாக பிரிந்திருந்தாலும் கூட மதங்களை கடந்து இறைவன் ஒன்றுதான் என்று நினைத்து வாழக்கூடிய நிறைய மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருப்பதை வந்து உணர முடிகிறது. அதுக்கப்புறம் மெயினா ஒரு விஷயம் சொல்லணும், நைனா தீவுன்னு சொல்லிட்டு ஒரு தீவுக்கு வந்து போயிருந்தேன். சோ அந்த நைனா தீவுக்கு போகும்போது சரியான பசி. என்னடா இவ்வளவு பசி, எங்கதான் போய் சாப்பிடுறது, ஹோட்டல்லாம் வேற அன்னைக்கு வந்து பூட்டி இருக்கு. காலையில சாப்பிடல, ஏன்னா பசிச்சாதான் சாப்பிடக்கூடிய ஆளு. ஆனா பசிச்சா அடுத்த 10 நிமிஷத்துல சாப்பிடணும். சோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நானு. சோ காலையில பசிக்கல, அதனால சாப்பிடல. அப்புறம் மத்தியான டைமுக்கு அங்க போறோம், செம பசி. எங்க போறது, பசி 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 பசி, என்ன பண்றதுன்னு தெரியல. விடுமுறை நாள்ல போயிட்டீங்களோ தெரியல, எந்த டைம் போன ஞாபகம் இல்லை எனக்கு. போயிட்டேன். அப்ப சுத்தி பாக்குற கடலாம் பூட்டி இருக்கு, எங்க சாப்பிடுறதுன்னு தெரியல. அப்போ சொல்றாரு ஒருத்தர், அந்த கோயில்ல அந்த இடத்துல அங்க ஒரு பெரிய கோவில் இருக்கு, அந்த கோயிலுக்கு பின்னாடி ரெகுலரா வந்து யூகேல இருந்து சப்போர்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய இலங்கை மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க, போய் சாப்பிடுங்க. போய் உட்கார்ந்து சாப்பிட்ட அந்த உணவு அப்பேற்பட்ட பேரமுதமாக வந்து இருந்தது. அப்பதான் நினைச்சேன், இலங்கை தமிழ் மக்கள், குறிப்பாக யாழ்ப்பாண தமிழ் மக்கள் வந்து உலகமெங்கும் வந்து பரவி இருக்கிறார்கள். யூகேல இருக்காங்க, கனடால இருக்காங்க, லண்டன்ல இருக்காங்க, பிரான்ஸ்ல இருக்காங்க, ஜெர்மனில இருக்காங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இடங்களுக்கு இருக்காங்க. அவங்க எல்லாம் அங்க இருந்தாலும் கூட தன் மண்ணின் மீது இருக்கக்கூடிய அந்த 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 அன்பு வந்து இன்னும் அவங்களுக்கு குறையாம பாருங்க. அங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுக்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அம்மன் கோவில் நினைக்கிறேன், எக்ஸாக்டா சொன்ன அம்மன் கோயிலோ சம்திங் மறந்துட்டேன் நானு, கொஞ்சம் எனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி, ஞாபகம் இருக்கிறத மட்டும் சொல்றேன். சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் வந்து அந்த அன்னதானம், ஏன்னா அன்னதானத்துக்கு எனக்கு ஒரு பெரிய வந்து தொடர்பு உண்டு. ஐ திங்க் சோ, அப்படியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நைனா தீவுல இருக்கு. சோ அந்த அந்த அமிர்தமாக இருந்தது அந்த உணவை சாப்பிட்டுட்டு, மொத்தம் அந்த அந்த உணவை பரிமாறியவர்களுக்கும், அந்த உணவை அன்று சமைத்தவர்களுக்கும், அந்த உணவு இங்க வர்றது காரணமா இருந்த அந்த டோனர்ஸ், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய டோனர்ஸ்க்கும், எல்லாரோட குடும்பமும் அவரது மொத்த வம்சமும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று அந்த அம்மன் கிட்டையும் எனது குருமார்கிட்டையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா அந்த பசியோடு இருக்கும்போது அந்த ஒருவாய் வயிறு என்பதே ஒரு மாபெரும் ஞானம் தான். சோ பல இடங்கள் நான் இலங்கையில சுத்தி இருந்தாலும் யாழ்ப்பாணத்துக்கும் எனக்கு அது ஒரு தனி தொடர்பு. அது நான் எங்க ஆழமா உணர்ந்தேன்னா, நம்ம யோக சுவாமிகள் என்னை ஏற்றுக்கொண்ட அந்த தருணம். இந்த ஒரு உயிரையும் ஏத்துக்கிட்டாரு, இந்த சாதாரண பிச்சைக்காரனை கூட ஏத்துக்கிறாரு இவருன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ஆனந்தமா இருந்தது. சோ இனி வாய்ப்பு கிடைக்கும் போது, இந்த டைம் கொஞ்சம் வாய்ப்பு இல்ல, சோ அடுத்த டைம் வாய்ப்பு கிடைக்கும் போது அடிக்கடி கொஞ்சம் யாழ்ப்பாணத்துக்கு சென்று வரலாம் என்று இருக்கேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இறைவன் ஆல்ரெடி அனைத்து வசதிகளையும் அனைத்து செல்வங்களையும் எனக்கு வந்து அருள் இருக்கிறார். புதுசா போய் உன்னை தேடணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இருந்தாலும் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் இந்த ஞானத்தை வயது வித்தியாசம் இல்லாமல், ஜெண்டர் மாற்றம் இல்லாம, மதத்தை மையமா வைத்து பிரிக்காம, எனக்கு தெரிஞ்ச இந்த ஞானத்தை என் சகோதர சகோதரிகளுக்கு வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரும் கொடுக்கணும்னு வந்து நினைக்கிறேன். கண்டிப்பா. ஒரு மனிதன் வந்து தன்னை உணர்ந்து கொள்ளும் நிலைன்னு ஒண்ணு இருக்குது. தன்னை உணர்ந்தால் கண்டிப்பாக நிறைய விடயங்களை வந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். அததான் நீங்க உங்களை உணர்ந்து உங்களுடைய ஆன்மீக பயணத்தை மற்றவங்களுக்கு கொண்டுட்டு போறீங்க. ஆனால் சில நேரங்கள்ல வந்து இந்த மனது வந்து இது ஒரு மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல நிறைய விடயங்கள் எங்களை சுற்றி மாயை தான் இருக்கு. இதுல வந்து நாங்க வந்து இந்த மாயைக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் எங்களை வெளியில கொண்டு வரதுக்கு அப்படின்பாங்க. சின்ன பயிற்சி, ஏன்னா எல்லாரையும் கண்ணை மூடிட்டுருங்கன்னா அது சாத்தியமே படாது. என்னங்க கண்ணை மூடிக்கிட்டு என்ன தேட போறோம்னு பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன மனப்பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்களே, இதை நீங்க எப்படி ஏற்படுத்துவீங்க? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம்ன்ற மாதிரி எல்லாமே பழக்கம் தாங்க. எந்த ஒரு விஷயத்த நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, தொடர்ச்சியா 48 நாள் ஒரு மண்டலம் பண்றீங்களா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறிடும். அப்ப எந்த ஒரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலகத்துக்கு இந்த உலகத்தை பற்றிய அறிவோ, இல்ல இந்த உடலை பற்றிய அறிவோ, இல்ல இந்த ஆன்மீகத்தை பற்றிய அறிவோ அடுத்த கட்டம் புரிந்து கொள்வதற்காக எப்போ நீங்க ஆழமா அதை ரெகுலரா பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அது பழகிரும். அப்ப நீங்க பழக வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தர்மம். தர்மம் சார்ந்த வாழ்க்கை. தர்மம்னா கொடுக்கறது கிடையாது,
கொடுக்கிற மனநிலையுடன் செயல்படுவது. தானம்னா தான் கொடுக்கிறது, பொருளாக கொடுப்பதற்கு பேர் தானம். தர்மம் என்பது வாழ்ந்து காட்டுவது. அந்த தர்மத்தின் சிந்தனையில் பிற உயிர்களின் நலன் கருதி அறிவாகவோ பொன்னாகவோ பொருளாகவோ ஞானமாகவோ இல்ல நல்ல ஒரு உபதேசமாகவோ இல்ல அந்த அந்த உயிருக்கு தேவையான ஒரு விஷயத்த காமிச்சு கொடுக்கறது மூலமாகவோ இதை கொடுத்துட்டா எனக்கு வாய்ப்பு போயிருமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. எனக்கு போதுமானது இறைவன் கொடுத்துருக்கிறாரு, முடிஞ்ச அளவுக்கு நான் ஹோல்டு பண்ண பாக்குறேன். இல்ல அதை தாண்டி என்னோட இன்னொரு உயிருக்கு அது தேவையா இருக்குன்னா அந்த உயிருக்கு அதை கொடுத்து அழகு பாக்குறீங்களா, இப்ப நீங்க கடவுளா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கு உண்டான சன்மானம் உங்களுக்கு இப்போ கிடைக்காது. நீங்க வந்து முக்தி அடையும் போதுதான் கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன். பல சோதனைகள் இந்த மாதிரி இறைவன் வைக்க ஒவ்வொரு சோதனையிலும் இன்னொரு உயிர் நல்லா இருக்குன்னு நீங்கள் செயல்படும் போது இதற்குண்டான விலை, இதற்குண்டான பொக்கிஷம் என்பது இந்த வாழ்க்கையிலே பெரிய லெவல்ல கிடைக்கும். பெரிய இடத்துக்கு தூக்கி கொண்டு போய் வச்சிருவாங்க. ஒரு கட்டத்திற்கு மேல் நீங்கள் பிறவில்லா பெருவாழ்வையும் தர்மத்தின் வாழ்க்கையில் நிச்சயமாக அடைவீர்கள். சோ நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது, பழக்கப்படுத்த வேண்டியது தர்மம் மட்டும்தான். பொதுவாக வந்து இப்ப நாங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதிகமா எல்லாருமே தேர்ந்தெடுக்கிற நேரம் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல செய்தா அது பொருத்தமா இருக்கும் அப்படின்ற ரீதியில நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா எல்லாருமே வந்து இந்த காலையிலேயே எழும்புறது அப்படின்றது வந்து ஒரு சிக்கலான விஷயமா இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களில் இந்த தியான வகுப்புகளாக இருக்கட்டும், அப்படின்னா தியான பயிற்சி மேற்கொள்றது அப்படின்னா அதற்கு ஒரு நேரம் இருக்கா, இல்லாட்டி இல்ல நீங்க பயிற்சி செய்வதன் மூலமாக உங்களுக்குள் மாற்றம் வரும் அப்படின்றீங்களா? இல்ல, ஜென்ரலாவே மெடிடேஷன் எந்த டைம் வேணாலும் பண்ணலாம். இப்ப நான் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? அது முடியாது. வாழ்க்கையவே மெடிடேஷனா மாத்திக்கணும், அதுதான் மிக சரியானதாக இருக்கும். உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றது 320 to 420 பிரம்ம முகூர்த்தம்பாங்க. சக்தி வாய்ந்த நேரம், எதை கேட்டாலும் உங்களுக்கு அருள் செய்யும். தொடர்ச்சியா பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கேட்கறது எல்லாமே கொடுக்கும், உண்மைதான். ஆனா பல பேருக்கு அந்த டைம் எந்திரிக்க முடியாது, ஏன்னா தூக்கம் அந்த அளவுக்கு போட்டு தள்ளும். சோ அதே டைம் இல்லாம உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம்ல தாராளமா உட்காந்து பயிற்சி பண்ணலாம். இந்த டைம்ல தான் உட்காரணும் அப்படின்றதுலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த டைம்ல உட்காருங்க. ஆனா உட்கார்ந்தீங்கன்னா போதும், மிக சிறப்பாக இருக்கும். இது உட்கார்ந்து செய்யக்கூடிய தியானம் தவம். ஆனா ஒரு நாளைக்கு நான் ஒரு 10 நிமிஷம் தான் உட்காருவேன், 20 நிமிஷம் தான் உட்காருவேன், மத்த நேரம்லாம் நான் என் வேலையை பார்ப்பேன்னு இல்லாம வேலையவே தவமா மாத்திக்கிங்கன்ற. அது எப்படி தவமா மாத்துறது? கவனிச்சு ஒரு வேலையை பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தவம். அவ்வளவுதான். கவனிச்சு பண்ணணும், எதா இருந்தாலும் கவனிச்சு பண்ணணும். ஏன்? அப்பதான் மனம் ஓடாது. கவனிக்கும் போதுதான் மனம் ஓடாது. இப்ப நான் உங்களை பாக்குறேன்னா உங்களை மட்டும்தான் பார்க்கணும். உங்களை பார்க்கும் போதே வேற எதையா நான் யோசிக்க கூடாது. உங்களை பாக்குறேன்னா உங்களை தான் பார்க்கணும். நான் பேசுறேன்னா பேச்சுலதான் கவனம் இருக்கணும். அப்பதான் வந்து கண் அதிகமாக சிமிட்ட மாட்டோம், போக்கஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த தன்மையில் இருக்கும்போது ரத்தின சுருக்கமான ஆகச்சிறந்த ஞான சொற்கள் வந்து தானாகவே இதனாலதான் வந்து போக்கஸ். தியானம்னா என்னன்னா போக்கஸ்ன்னு அர்த்தம். போக்கஸ் பண்ணாலும் தியானம் தான், டீபோக்கஸ் பண்ணீங்கனாலும் தியானம் தான். ஆனா ரெண்டுத்துக்குமே கவனம் அவசியம். சோ கவனத்துடன் ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது அது தியானமாக மாறிவிடுகிறது. நீங்க கவனத்துடன் ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது டெய்லி உட்கார்ந்து பண்ணணுன்ற அவசியம் கூட இருக்காது. எனர்ஜி அவ்வளவு ஃப்ளோ ஆகும், உள்ளுக்குள்ள ஆனந்தம் ஊற்றெடுக்கும், நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்களை எல்லாம் உங்களால செய்ய முடியும். பொதுவா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சி அப்படின்ற ஒரு விடயம் இருக்கு. யோகா மூலமாக தியானத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனதிலும் இருக்கு. ஏன்னா எங்களுடைய உடல் ரீதியான ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்தும் பொழுது மனதிற்கும் ஒரு கட்டுப்பாடு வந்து அடுத்தபடியாக நாங்க பயணிக்கலாம் அப்படின்னு. இதற்கு உங்கள் பதில் என்னவா? இன்னொரு டைம் கேளுங்க. அதாவது யோகா முறை மூலமாக எங்களுடைய பயிற்சி உடல் மூலமாக நாங்கள் கட்டுப்பாடை ஏற்படுத்திக்கிட்டு அதற்கப்புறம் மனக்கட்டுப்பாடை ஏற்படுத்துறது. இல்ல, முதலில் ஒரு மனிதனுக்கு முதலில் கட்டுப்படுத்த வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா பழக்க வழக்கங்கள் தான். முதல்ல அதைத்தான் கட்டுப்படுத்தணும். உடல் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா முதல்ல, அப்புறம் மனம் சப்போர்ட் பண்ணும். நான் எடுத்தோடனே மனசை கட்டுப்படுத்துறேன்னா முடியாது. எப்படின்னா இப்ப உங்களுக்கு இங்க ஒரு கால் வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க கால் வலியை சரி பண்ணாம நான் மனசை கட்டுப்படுத்துறேன்னா உங்களோட எண்ணம் பூரா கால் வலிக்கு தான் போகும். எப்படி வந்து நீங்க மனசை கட்டுப்படுத்த முடியும்? சோ அதனால முதல்ல ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரினும் ஓம்பப்படும்ங்கிறார். உயிரை விட பெருசு ஒழுக்கம்ங்கிறார். உயிரை பாதுகாப்பதை விட மிகச்சிறந்த விஷயம் ஒழுக்கமான வாழ்க்கை என்று திருவள்ளுவர் வந்து கூறுகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது சோ முதல்ல அந்த ஜீவ ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், இந்த 3 ஒழுக்கமும் வள்ளலார் சொன்னது போல முதல்ல ஜீவ ஒழுக்கம்னா நம்ம ஜீவனுக்கு நம்ம ஜீவன் மேல நமக்கு இருக்கக்கூடிய ஒழுக்கம், இந்த உயிரை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சில ஒழுக்கங்கள். இப்ப எல்லாரும் இப்போ ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கு. இப்போ ஆல்கஹால் பயன்படுத்துறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க, என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டாங்க. இதை நான் என்ன சொல்றேன்னா, இதை நீ விட்டே ஆகணும்னு சொன்னாலும் கேட்க போறது இல்ல. இதெல்லாம் தப்புன்னாலும் என் மேல கோபம் வந்துடும். அந்த வார்த்தையே அப்படி. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது நல்லதா கெட்டதான்றதுக்குள்ள நீங்க போக வேணாம். நீங்க வந்து இப்போ ஒரு ஆல்கஹால் குடிக்கிறீங்களா, கவனிச்சு குடிங்க, கொஞ்சம் கொஞ்சமா சிப்பா குடிங்க.
சிகரெட் அடிக்கிறீங்களா, கவனிச்சு பொறுமையா அடிங்க. ஒவ்வொரு பஃபா பொறுமையா இழுங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்படி நீங்க பண்ணீங்கன்னா அது வேணுமா வேணாமான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது ஏன் அதை நம்ம கண்டினியூவா வேணும் வேணும்னு தோணுன்னா, நம்ம மைண்டுக்கு அது ஏதோ கொடுக்குதுன்ற அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால அது வேணும்னு சொல்லி இறுக்கமா புடிச்சு வச்சிருக்கு. அதை கவனிச்சு கவனிச்சு பண்ணும்போது அதன் மேல இருக்கக்கூடிய ஆசையே உங்களுக்கு சீக்கிரம் வெறுத்துரும். இது எதுக்குடா பண்றோம் அப்படின்ற அந்த தெளிவு தானாக வந்துவிடும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, முதல்ல உடலை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குண்டான உணவு முறைகள், உடலை பாதிக்கக்கூடிய விஷயங்களை செய்யாமல் இருத்தல், ஏதாவது ஒரு உடற்பயிற்சி, ரெகுலரான உடற்பயிற்சி, இல்ல யோகா ஆசனம், அப்படி இல்லையா அட்லீஸ்ட் ஒரு ஜாக்கிங், இல்ல அப்படியும் முடியலையா டெய்லி ஒரு சூரிய நமஸ்காரமாவது, இல்ல அதுவும் முடியலையா குனிஞ்சு நிமிராவது வேலை பாருங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இப்போ ஒரு கார் இருக்கு, அந்த காரோடைய ஸ்டேரிங்கை யூஸே பண்ணலன்னா என்ன ஆகும்? இறுகி போயிடும். இறுகி போயிடும். அந்த காரினுடைய கிளட்சையோ ஆக்சிலேட்டரையோ பிரேக்கையோ யூஸே பண்ணலன்னா என்ன ஆகும்? இறுகி போயிடும். அது போலதான் மனிதனுடைய உடம்பு. எப்ப அது வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் கரெக்டா 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் 5,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் பண்றீங்க, இந்த உடம்புக்கு என்ன சர்வீஸ் பண்றீங்க? வர்மா சம்பந்தமான விஷயங்கள் இந்த உடம்பை சார்ந்து ஏதாவது நம்ம பண்றோமா? மசாஜ்ன்ற பேர்ல மசாஜ் போறோம். எங்க அது மசாஜ் வந்து உடம்புக்கு நன்மையா நமக்கு கொடுக்குது? இன்னைக்கு நிறைய பேர் அந்த மசாஜ்ன்றது நல்ல விஷயம் தான், உடம்ப வந்து இறுக்கமானதை ஃப்ரீ பண்ணக்கூடிய அந்த விஷயம். இன்னைக்கு யார் அதை வந்து சரியாக பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து எங்க வந்து இருக்கிறாங்க? ஆயுர்வேதிக் சம்பந்தமான ரொம்ப ஆழமான நரம்பு ரீதியாக கொண்டு போய் ஃப்ரீ பண்ணி கூட பண்ணக்கூடிய அந்த மசாஜ் வந்து உடம்பிற்கு வந்து ரொம்ப நல்லது. பட் இன்னைக்கு யாரு வந்து அதை தேடி போய் பண்றது? இன்னைக்கு பண்றதுக்கு ஆட்கள் வந்து கிடையாது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதல்ல உடம்ப வந்து பத்திரமா வச்சுக்கணும், உடம்ப வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும், பிளெக்சிபிளா வச்சுக்கணும். உடம்ப இருக்கக்கூடாது. உடம்ப எப்படி வச்சுக்கணும்? பிளெக்சிபிளா வச்சுக்கணும். குனிந்து குனிந்து நிமிரணும். முதல்ல அதுக்குண்டான உடற்பயிற்சியோ ஆசனாவோ ஏதாவது பண்ணும்போது உடம்பு முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நீங்க முதல்ல ஒரு ஒண்ணு இல்ல, யூடியூப்ல ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு. ஒரு 4ல இருந்து 5 ஆசனம் நீங்க ஒரு 30 நாளைக்கு பண்ணி பாருங்க. காலையில எந்திரிச்ச உடனேவோ, இல்ல சாப்பிடறதுக்கு முன்னாடி காலையிலயா இருந்தா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா இருந்தா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, இல்ல ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு, இல்ல ஒரு 3 மணி நேரம் கழிச்சு, சாயந்தரமோ 4ல இருந்து 5 ஆசனம் மட்டும் கண்டினியூ ஒரு 30 நாள். நான் சேலஞ்ச் பண்றேன், ஜஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க உடம்பு மேல உங்களுக்கே ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்தம் வரும். உங்க மேல உங்களுக்கே ஒரு பெரிய மரியாதை வரும், பெரிய ரிலீஃப் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தன்மையில் இருக்கும்போது உடம்பு சரியாயிரும். உடம்பு சரியாகும் போதே மனமும் சேர்ந்து சரியாகும். இதுல இருக்கக்கூடிய பியூட்டியே அதுதான். எல்லாரும் இப்ப ஆசனம் பண்ணா உடம்பு மட்டும் தான் சரியாகுன்றாங்க. அப்படி அல்ல. ஆசனத்தை போக்கஸ் பண்ணி பண்ணும்போது மனமும் சேர்ந்து ஒடுங்கும். அப்போ நீங்க உடலை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கன்னா, மனம் எளிமையாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த உடலும் மனமும் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா, ஆன்மாவை நீங்க சொல்லவே வேணாம், அது கண்ட்ரோல் ஆயிடும். ஒரு சிறப்பான கருத்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து வேலை வேலை அப்படின்றாங்க. சிலவங்க மாணவர்கள் எல்லாம் படிக்கிறதுல ரொம்ப அதிகமா கவனம் செலுத்துறாங்க. ஆனால் உடல் ஆரோக்கியம், அதே நேரத்தில் உணவு பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு அத்தியாவசியமா இருக்கிற விடயத்தையும் நாங்க பாக்குறோம். ஏன்னா இந்த உடம்பு தான் உங்களுக்கு நிறைய விடயங்களை இந்த வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கும் அப்படின்ற விடயம் இருக்கிறது. ஒரு சின்ன குட்டி பிரேக்கு பிறகு மீண்டும் ஒளிமயமான புதுவருடம். டான் டிவியில் ஒளிமயமான புது வருடம் நிகழ்ச்சியில வந்து ரொம்ப அருமையா பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மகாவிஷ்ணு அவர்களுடன். வாழ்க்கை என்ற தத்துவம் வந்து அருமையா நிறைய பாடங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இதுதான் அருமையான புத்தகம். எத்தனையோ அறிஞர்களுடைய புத்தகங்களை கற்றறிந்தாலும் வாழ்க்கை என்ற புத்தகத்தை உங்களுக்குள் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் அழகான ஒரு எடுத்துக்காட்டாக நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க அப்படின்ற விடயத்தை பார்க்கிறோம். இப்ப வந்து பொதுவா வந்து இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே வந்து ஆன்மீகம் அப்படின்னு பயணிக்கும் பொழுது நாங்க வந்து வெளிநாடுகள் எங்களுடைய ஆன்மீகத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். மேலே தேய நாடுகளுக்கு இந்த ஆன்மீகத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே கடவுள் என்பது பொதுவானவர் தான். அவரவர்களை எடுத்துக்கொண்ட விதம் வித்தியாசமா இருக்கு. ஆனால் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் மேலே தேய நாடுகள்ல வந்து ஆன்மீகத்தை கொண்டு போய் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இது பொருளாதாரத்தின் அடிப்படையிலா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படும். அதை பத்தி உங்க கருத்து என்ன? பொருளாதாரம் இல்லாம நீங்க ஆன்மீகத்தை கொண்டு போக முடியாதுங்க. எப்படிங்க கொண்டு போக முடியும்? அதான உண்மை. இப்ப வெளிநாடு, இப்போ நான் வெளிப்படையாவே பேசுறேங்க. இப்போ இன்றைய இலங்கை இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பல மக்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு இலங்கை அரசிற்கே வந்து தேவைப்படுகிறது. ஏன்னா வந்து நிறைய இது இலங்கை அரசிற்கு மட்டும் இல்ல, டூரிசம்ன்ற ஒண்ணு எல்லா நாடுகளிலுமே இருக்கிறது.
அப்ப வெளிநாட்டு மக்களை கவரக்கூடிய அந்த சூழ்நிலையில அரசாங்கமும் செயல்பட வேண்டிய அவசியமாக தான் வந்து இருக்கிறது. பொருளாதாரம் இல்லாமல் இன்னைக்கு எதையுமே கொண்டு போய் சேர்க்க முடியாது உங்களால. நீங்க மாஸ் ஆடியன்ஸுக்கு நீங்க வந்து ஒரு கல்வியை கொண்டு போகணும்னு நினைச்சாலும், விஸ்டமை கொண்டு போகணும்னு நினைச்சாலும், ஆன்மீகத்தை கொண்டு போகணும்னு நினைச்சாலும் அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க இருந்து வரும்? சூமந்திரகாலின் போட்டா வந்து அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க மகான் வள்ளல் பெருமானே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சத்திய ஞான சபையை கட்டும்போது ஒரு பொருளை தொட்டா தங்கமா மாறும். அவரால் முடியாத விஷயமே இல்லை. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் 5 தொழில் புரியக்கூடிய ஆற்றல் பெற்றவர். சூமந்திரகாளி போட்டு அவர் சத்திய ஞான சபையை கொண்டு வரலையே. 9 பிளானட்ஸ், 27 நட்சத்திரம் பூமிக்குள்ள வந்துட்டா இந்த இயற்கையின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் செயல்பட்டாங்கன்னு சொல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணீரை தங்கமாக மாற்றி பம்பாய் கொண்டு போய் விட்டு 75,000 ரூபாய்க்கு விட்டு அதை கொண்டு வந்து சத்திய ஞான சபையை ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுத்து டைம் எடுத்து கட்டுறாரு. சரி, எப்பேற்பட்ட மகான்களுக்கு இதுதான் நிலைமையா இருந்தா இப்ப நம்ம எல்லாம் எந்த மூலைக்கு? அவரு அப்பேற்பட்ட இப்போ வடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சத்திய ஞான சபையை வந்து கட்டுறாரு. மேஜிக் பண்ணி எல்லாரையும் தானா கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லலையே, ரெக்வஸ்ட் பண்றாரு. அந்த இடத்த வந்து ஒவ்வொரு மக்களும் வந்து டொனேஷன் பண்றாங்க. அப்ப அந்த சம்பவம், அந்த செயல் அங்க நடந்தாக வேண்டியது இருக்குல்ல. டக்குன்னு மேஜிக் பண்ணி எல்லாரும் ஒரு பட்டன் அமுத்தினா எல்லாரோட மைண்ட் செட் மாறிடுற மாதிரி மாத்த முடியும். ஆனா வந்து அவர்கள் ஏன் அதை செய்யவில்லை? இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இயற்கைக்கு எதிரானது, நேரத்திற்கு கட்டுப்பட்டு தான் ஒரு சில விஷயங்களை செய்தாக வேண்டும். இங்க ஒரு சில கணக்கு வழக்கு விஷயம் எல்லாம் போகுது. அந்த கணக்கு வழக்கெல்லாம் நம்ம டேலி பண்ணி தான் ஆகணும். அது இல்லாம பண்ண முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது வெளிநாடுகளுக்கு இந்த ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. மெயினான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த ஞானம் என்பது தேவைப்படுகிறது. ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இன்னும் வந்து முழுமை பெறவில்லை. ஆனா அங்க இருக்கிறவங்க பொருளாதாரத்துல முழுமை பெற்றுட்டாங்க. முழுமை பெற்றவங்களுக்கு ஈஸி அடுத்து என்னன்றத பாக்குறது. சோ அவங்களுக்கு இன்னும் அது எளிமையாக புரியும். அங்க இன்னொரு பெரிய பிளஸ் அங்க எளிமையா புரிஞ்சிருச்சு அப்படின்னா இது எங்க இருந்து வந்தது? ஓ, இந்த ஆரிஜின்ல இருந்து வந்ததா? ஓ, இலங்கையில இருந்து வந்ததா? ஓ, தமிழகத்துல இருந்து வந்ததா? ஓ, இந்தியால இருந்து தான் இந்த ஆரிஜின் இருக்கா? அப்ப இது அங்க இருந்து தான் வந்தது அப்படின்னா அதுக்கு நான் நன்றி கடன் செலுத்தக்கூடிய வகையில அந்த நாட்டுக்கு நான் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பல பேர் உதவி பண்றாங்கல்ல. அது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஒரு நல்ல யோகிக்கு 3 கடமை. முதல்ல கொடுத்த பயிற்சி அவங்க ஒழுங்கா பண்றது. அடுத்து தான் கற்றுக்கொண்ட அந்த பயிற்சியை இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறது, அதை பத்தி குறை சொல்லாம இருக்கிறது. இது 2. முதல்ல தான் ஒழுங்கா பண்றது, அதை பிராக்டிஸ் பண்றது. அடுத்து வந்து இன்னொருத்தனுக்கு அதை சொல்லி கொடுக்கிறது, இது யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்கள பத்தி குறை சொல்லாம இருக்கிறது. இது 2வது கடமை. 3வது கடமை, எந்த மார்க்கத்தின் வழியாக இதை நான் கற்றுக்கொண்டேனோ, உங்களுக்கு ஒரு பொருளை கேட்டோடனே தங்கம் கொடுக்குறேன் வைரம் கொடுக்குறேன் அப்படி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு நான் இறைவனையே கொண்டு போய் சேரக்கூடிய அந்த வழியை காட்டுறேன் அப்படின்னா அந்த நன்றி கடன் எப்பேற்பட்டது. அப்ப என்னன்னா அந்த மார்க்கம் தான் எனக்கு இறைவனை அடைவதற்குண்டான வழியை காட்டியது என்று தெரிந்து கொண்டு 3வது பெரும் கடமையாக அந்த மார்க்கத்திற்கு, அந்த வழிக்கு, மார்க்கம்னா வழின்னு அர்த்தம். இப்ப பரம்பொருள் ஃபவுண்டேஷனா பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல, வேற சில ஃபவுண்டேஷனா வேற சில ஃபவுண்டேஷன், இல்ல வேற சில ரீதியான மதங்களாக இருக்குன்னா அந்த ரீதியான மதங்களுக்கு அந்த மார்க்கம் வளருவதற்கு. ஏன்னா அவங்க இன்னும் நல்லா இருக்காங்க. இப்ப மகாவிஷ்ணு போயிருவார், நாளைக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வேற ஒருத்தர் வருவார் நிர்வாகத்துக்கு. அப்ப நான் விட்டுட்டு போன பணியை அவர் தொடங்குவாரு. அவரு இதுக்கப்புறம் இப்ப மகாவிஷ்ணு ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாருன்னா இதுக்கு அடுத்து வரவங்க ஏகப்பட்ட மக்களை வந்து தெளிவுபடுத்தணும். அப்ப அந்த மார்க்கத்திற்கு, அந்த அறக்கட்டளைக்கு நம்மால் முடிந்த பண உதவியவோ பொருள் உதவியவோ இல்ல நம்மளால முடிஞ்ச உடல் சார்ந்த உழைப்பையோ கொடுக்கிறது. பண்ணியே ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது 3வது பெரும் கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது உலகம் ஃபுல்லா இதை கொண்டு போய் சேர்க்கிறோம்னா நம்ம ஞானம் வெளியே போகுது, சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த மக்களும் தெளிவுபடுறாங்க, அடுத்த சந்தோஷமான விஷயம். அந்த மக்கள் அடைந்த பயனின் காரணமாக நம்ம நாட்டினுடைய பெருமை அங்கே உயர்கிறது, அடுத்து ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் கடந்த நிலையில், ஆகச்சிறந்த நிலையில் அந்த மக்கள் நம் மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்ன்ற தன்மைக்கு வராங்க. நல்ல விஷயம் தானே, அப்ரிஷியேட் பண்ணுங்க. கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேருடைய மனசுல இருக்கிற ஒரு கேள்வி, வெளிப்படையா பதில் சொல்றேன். சரி, இப்ப வந்து எல்லாரும் இன்னொரு விட இருக்கு. ஆன்மீகம் சொன்னா எல்லாரும் இமயமலைக்கு கிளம்பி போகணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருடைய மனசுல இருக்கு. அங்க போனாதான் அந்த ஆன்மீக பயணம் கிடைக்குமா, இல்லைன்னா தனக்கான கேள்வி அங்க கிடைக்குமா, தான் யாரு, தன்னுடைய ஆன்மா எப்படி இருக்கு அப்படின்ற கேள்வி கிடைக்குமா? ஆனா எல்லாராலையும் முடியாத ஒரு விடயம். அப்படி கிடையாது. இதை பத்தி கொஞ்சம் பேசலாம். இமயமலை என்பது அந்த இடம் அப்பேற்பட்ட இடம். மினரல்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. நீங்க நார்மலா இங்க இருக்கக்கூடிய மினரல்ஸை விட இமயமலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பொட்டாசியமா இருக்கட்டும், சல்பேட்டா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ஜிங்கா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய பாஸ்பரஸா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய தாதுக்கள் அந்த மலையில அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். போதா குறைக்கு அங்க இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண போன எலவேட் ஆயிடுவீங்க.
இங்க இருக்கக்கூடிய சுற்றுப்புறம் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இல்ல. அதுதான் காரணமே தவிர மற்றபடி வேற ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. அங்கதான் சிவபெருமான் இருக்காருல்ல, சிவம் இல்லாத இடமே இல்ல, எல்லா இடத்துலயும் விஷ்ணு இல்லாத இடமே இல்ல, அல்லாஹ் இல்லாத இடமே இல்ல, கர்த்தர் இல்லாத இடமே இல்ல, எல்லாரும் ஒண்ணுதான். புத்தர் இல்லாத இடமே இல்ல. எல்லாருமே ஒரு உடலா வர்றாங்க, உடல்ல தன்னை உணர்ந்து அப்புறம் கரைஞ்சு காணாம போயிடுறாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, இமயமலை போன்ற பகுதிகளுக்கு செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய பகுதி, அங்க இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் அங்க இருக்கக்கூடிய தாதுக்கள் ஒரு மனிதனுடைய உடம்புல கனெக்ட் ஆகும் போது அந்த பஞ்சபூதம் மாற்றம் ஒண்ணுமே பண்ணாமே அவனுக்கு எலவேட் ஆகுது, இம்மிடியேட்டா ரைஸ் ஆகுது. அதுவும் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போய் நம்ம வாண்டடா சில பல பயிற்சிகளை மந்திரம் சொல்லியோ இல்ல தொட்டோ தூண்டி விடும்போது இன்னும் ட்ரிமெண்டஸா வேலை செய்யும், வேற லெவல்ல வேலை செய்யும். அவ்வளவுதானே தவிர மற்றபடி இமயமலையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இமயமலை பற்றி இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் நான் புராண கதைகளுக்குள்ள அதிகமா நான் போறதுக்கு விருப்பம் இல்லாதவன். சிவபெருமான் வந்தாரு, பார்வதியை கல்யாணம் பண்ணாரு, வந்திருந்தாரு, கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா சந்தோஷம். பட் நான் எப்படி அதை நான் பாக்குறேன் அப்படின்னா, பல்வேறு உலகங்களுக்கு செல்லக்கூடிய அதர் டைமென்ஷனுக்கு செல்லக்கூடிய போர்ட்டல்ஸ் இமயமலையில ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. சோ இது உணர்ந்த விஷயத்த நான் சொல்றேன். ஒரு சில போர்ட்டல்ஸ உணர்ந்திருக்கேன், ஒரு சில போர்ட்டல்ஸ நான் பார்த்திருக்கேன். சோ ரொம்ப டீப்பா அதை பத்தி போக வேணாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு இவ்வளவு புரிஞ்சிருச்சு இல்ல? அது சுவாரஸ்யமா இருக்கு கேட்கும் போது. அதுல இருந்து கொஞ்சம் ரொம்ப டீப்பா போகாட்டி கொஞ்சம் நீங்க உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்து? நீங்க இமயமலைக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க, அங்க போகும்பொழுது உங்களுடைய அனுபவம், நீங்க அதை கேட்டு அறிந்த அனுபவத்தை விட நீங்க போய் நேரடியா நல்ல பயிற்சி நிலையில இருக்கீங்க அப்படின்னா இமயமலை போகும்போது பாடி விட்டு வெளியே போய் ஈஸியா சுத்திட்டுலாம் வர முடியும் உங்களால. அந்த இடமே அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? நானும் நிறைய விஷயம் வரும்னு பாக்குறேன். ஒன்னும் பெரிய ரகசியம் இல்லைங்க. நம்ம தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உடம்ப நல்லா பாத்துங்க, மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஆன்மா தானாகவே சக்தி பெறும். ஆன்மா தானாகவே சக்தி பெறும்போது நீங்க கட்டளை இட தேவையில்ல, அதுவே எல்லா மேஜிக்கையும் உங்களுக்கும் பண்ணு, இன்னொருத்தவங்களுக்கு பண்ணு. அழகா சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டீங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய முழுமையான தத்துவம் அப்படின்றது ரொம்ப நான் சொல்லலைங்க, திருமூலர் சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க திருமந்திரத்துல. அதே நேரத்துல இப்போ என்ன அப்படின்னா, இயற்கையினுடைய படைப்புக்குள்ள நாங்க இருக்கிறோம். இந்த பஞ்சபூதத்தினுடைய அத்தனை நடவடிக்கைக்குள்ளதான் இன்னைக்கு மனிதனுடைய செயல்பாடுகள் இருக்கு. ஆனால் மனிதன் சில நேரங்களில் பஞ்சபூதத்தையே கஷ்டப்படுத்தும் ஒரு விதத்துல நிறைய அவருடைய செயல்கள் இருந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு உலகளாவிய ரீதியில. அதுவும் இன்னைக்கு எதிர்த்து பஞ்சபூதங்கள் எங்களுக்கு எதிராக மாறி இருக்கு. ஏன்னா அதனுடைய வீடு, நாங்க அதை துன்பப்படுத்துறோம். இதை பார்க்கும் பொழுது இந்த 2025 எப்படி இருக்க போகுது? இது நான் ஜோசியமோ ஜாதகமோ இங்க கேட்க வரல, ஆனால் உங்கள் பார்வையில் அது எப்படி இருக்க போகிறது? இது சொல்றது கொஞ்சம் சங்கடமா இருந்தாலும் அதுதான் உண்மை. இன்னும் பல அழிவுகளை எதிர்நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம், தப்பா எடுத்துக்க வேண்டாம். அப்போ இந்த அழிவுகள் ஏன் அழிவு வருது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம், பாசிட்டிவா இதை எப்படி எடுத்துக்கலாம்? அந்த அழிவுகளில் இருந்து இந்த மனித குலத்தை காப்பாற்றுவதற்கு தர்மம் ஒன்றுதான் வழி. சோ இது இன்னும் கொடூரமா முத்தி இன்னும் மோசமா தான் போயிட்டு இருக்கும். இன்னும் போர்கள் அதிகமாக வரும், இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக வரும். பெற்ற குழந்தையின் மீது ஒரு அன்பு இழக்கக்கூடிய, பெற்ற குழந்தையின் மீது அன்பு இழக்கக்கூடிய அந்த தன்மை வரும். இன்னும் கொடூரமான சில விஷயங்கள்லாம் இந்த உலகத்துல இன்னும் ரொம்ப மோசமா நடக்க போகுது. இது டக்குன்னு ஒருத்தர் இறங்கி உங்களுக்கு உதவி பண்ண போறாருன்னா சொல்ல மாட்டேன். அந்த ஒருத்தர் நீங்க தான் சொல்றேன். தனி மனித மாற்றம் இல்லாமல் உலக மாற்றம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒன்றாக சேர்ந்ததுதான் உலகம், அதுதான் ஊர். அப்ப என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பிற உயிர் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் வராமல் அந்த ஜீவ காருண்யம், ஜீவன்களின் மீது இருக்கக்கூடிய கருணைக்கு பேர் ஜீவ காருண்யம். கடவுளா இருந்தோம், கடவுள் தன்மையில தான் இருந்தோம், ஆசைகளுக்கு உட்பட்டதுனால இன்னைக்கு சுயநலத்துக்கு ஆட்பட்டதுனால கடவுள் தன்மை இழந்து அறியாமையில எனக்கு மட்டும்தான் வேணும்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். சின்ன லைன் தான் இருக்கு இடையில. எனக்குன்றதை தாண்டி இன்னொருத்தனும் நல்லா இருக்கட்டும், உண்மையாவே உங்க குடும்பம் உங்க ஃப்ரெண்ட்ஸை தாண்டி இன்னொரு உயிரும் நல்லா இருக்கட்டும் தயவு செஞ்சு நினைச்சு நீங்க எப்போது வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ அப்போதுதான் இந்த அழிவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஏன்னா இந்த பூமி எப்பயுமே தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சமநிலையை நியூட்ரல் பண்ணும். அப்பப்போ தேவையில்லாத தூக்கும், தேவை இருக்கிறத வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல தேவை இருக்கிறதையும் தூக்கும், ஏன்னா வேற ஏதாவது புதுசா கொண்டு வர்றதுக்கு. அது அதனுடைய வேலையை செய்து கொண்டேதான் இருக்கும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். தர்மத்தின் வாழ்க்கையில் எவன் ஒருவன் வாழ ஆரம்பிக்கிறானோ, தர்ம சிந்தனையில் யார் அதிகமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் நிச்சயமாக உதவி செய்யும். நல்ல விஷயங்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நடக்கும். ஃபைனலா ஒரு பாட்டு பாடிட்டு முடிச்சிடறப்பதான் உங்களுக்கு புரியும். உங்க வாழ்க்கை மாறணும்னா அன்னைக்கே ஒரு பாட்டு சூப்பரா பாடி வச்சுட்டு போயிருக்காங்க.
மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மனச பார்த்து தான் வாழ்வ மாத்துவான். அப்ப நீ என்ன கவனிக்கணும்? மனச பார்த்து தான் வாழ்வ மாத்துவான். மனசுல தப்பு தப்பா வச்சுட்டு வாயில மட்டும் இனிக்க பொய் பேசிட்டு இருந்தீங்கன்னா மாறாது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். வள்ளலார் தெளிவா சொல்லிட்டார். அப்போ என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, வெளியில மட்டும் இனிக்க பேசிட்டு உள்ளுக்குள்ள நஞ்சை வைத்திருப்பது சரியல்ல. உள்ளுக்குள்ளேயும் இனிப்பை வச்சுக்கிட்டு வெளியே இனிப்பை கொடுங்க. அப்பதான் உங்கள் வாழ்க்கை மாறும். இல்லை என்றால் மாறுவது போல தோன்றும். ஷார்ட் ரூட்ல நல்லா எல்லாம் கிடைக்கிற மாதிரி தெரியும். போக 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 உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, ஆன்மா சார்ந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த பிரச்சனை வரிசையா வரும். அப்ப நீங்க எத்தனை கோயில்ல போய் எத்தனை பேர் காலில் விழுந்தீங்கனாலும் மாறாது. அதனால இப்பவே நல்ல ஒரு உபதேச குருவையோ அல்லது வழிகாட்டியோ பிடிச்சு நல்ல உபதேசம் செய்யக்கூடிய நல்ல புத்த பிச்சுக்கள் வந்து நிறைய இருக்காங்க. அந்த ஏதோ ஒரு வழியில போங்க, ஏதோ ஒரு பகுதியில போங்க, ஏதோ ஒரு மார்க்கத்துல போங்க. ஆனா நீங்கன்ற ஒண்ணு இல்லைன்ற உணரக்கூடிய அந்த தன்மைக்கு வந்துருங்க. இல்லாட்டினா அந்த பொருள் பற்று ரொம்ப அதிகமாகி அரக்கத்தனமாக அசுரத்தனமாக மாறிவிடுவீங்க. கண்டிப்பா ஒரு நல்ல விடயத்தை முன் வச்சிருக்கீங்க. இந்த பிறக்க போகும் புத்தாண்டு, பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும்ன்ற ஒரு பெரிய விடயத்தை மகாவிஷ்ணு அவர்கள் அழகா சொல்லியிருக்கீங்க. நம்ம டான் டிவி நேயர்களுக்கு இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்த்து எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். டான் டிவி நேயர்கள் அனைவரும் இவ்வளவு பொறுமையா இவ்வளவு அருமையா இந்த புத்தாண்டில் நமது நிகழ்ச்சியை வந்து கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் இந்த நாள் முதல், இந்த நொடி முதல், இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவும் வளமானதாகவும் நலமானதாகவும் அமைய எல்லாம் வல்ல பரம்பொருளை வந்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள், நிறை செல்வம், வான்புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞான மோங்கி சித்தர் பெருமக்கள் அருளினாலும் குருமார்களுடைய அருளினாலும் எல்லாம் வல்ல அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளினாலும் எல்லா மதத்திற்கும் பொதுவான இறைவனின் அருளினாலும் நீங்கள் இந்த பிறவிலேயே பிறவில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியையும் அமைதியையும் அன்பையும் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து கொண்ட மகாவிஷ்ணு அவர்களுக்கு டான் டிவி சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். குரு கடாட்சம். நல்லதே நடக்கும். நன்றி. என்ன நேயர்களே, திருப்தியா இருந்தீங்களா? உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுடைய திருப்தியும் தான் எங்களுக்கு நிறைவையும் எப்பொழுதையும் கொடுக்கும். இன்று போல் என்றும் நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.